வணக்கம். கடகராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்று 3 நாட்கள் மிக அமைதியாக இருப்பது நல்லது. அதாவது சனி பகவானும் 8ஆம் இடத்தில் அஷ்டமத்து சனி என்பார்கள். அதேபோல் சந்திரனும் 8ஆம் இடத்தில், இரு கிரகங்கள் மறைந்து உள்ளது. இந்த தருணம் மிக பொறுமையாக இருப்பது, நிதானமாக இருப்பது, உங்கள் செயலில் வேகம் இல்லாமல் விவேகம் இருந்தால் வெற்றி பெறலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் ராகு. அதாவது ஒரு புறம் அஷ்டமத்து சனி, மெல்ல மெல்ல நிறைய சங்கடங்கள், அவரவர்கள் புத்திசாலித்தனத்திற்கு ஏற்றாற்பொழுதுதான் பிரச்சனைகள் பெருகும் குறையும். இந்த நேரத்தில் சனி பகவான் 8இல் மறைந்திருக்கும் நேரத்தில் நம்முடைய சுய ஜாதகம் எப்படி உள்ளது, நாம் எப்படியெல்லாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும், எவ்வாறு நாம் இருக்க வேண்டும், எதையெல்லாம் நாம் செய்யக்கூடாது, யாரிடம் நாம் பணம் கொடுத்து சிக்கலில் மாட்டக்கூடாது அப்படின்னு சுய பரிசோதனை, தனக்குத்தானே சுய பரிசோதனை செய்து கொண்டால் அஷ்டமத்து சனியின் பாதிப்பு வராமல் இருக்கும். அடுத்து 11ஆம் இடத்தில் குரு பகவான் 6க்குடைய பாக்கியஸ்தானாதிபதி குரு பகவான் லாபஸ்தானத்தில் எந்த கிரகம் வந்தாலும் அந்த செல்வத்தை கொடுத்துவிட்டு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு சுகாதிபதி, லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று உள்ளார்கள். அடுத்து புதன் பகவானும் 3 குருமார்கள் உள்ளார்கள். புதன் எப்படி குரு ஆகுவார்? புதன் கலை வித்தைகளுக்கு அதிபதி, கலைக்கு அதிபதி, வித்தைகளுக்கு அதிபதி, அதாவது பயிற்சிகள் எல்லாத்துக்கும் அதிபதி புதன், அறிவுக்கு அதிபதி புதன். குரு அவர் உபதேசம் செய்யக்கூடியவர், செல்வத்தை கொடுக்கக்கூடியவர், தேவகுரு அவர். சுக்கிரன் அசுர குரு. சூரியன் உங்கள் ராசிக்கு தனாதிபதி லாபம். இது ஒரு அஷ்டமத்து சனியை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம். மாற்றம் எப்பவும் வரலாம், நல்ல மாற்றமாகவே இருக்கட்டும். கடகராசிக்கு இந்த 2.25 நாள் வாகனங்களில் வேகமாக செல்வதை தவிர்ப்பது நல்லது. அடுத்தவர்களிடம் சில ஒப்பந்தங்கள் போடுவதை, அக்ரிமெண்ட்ல சைன் போடுறதெல்லாம் தவிர்ப்பது நல்லது. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு சனிக்கிழமை வெள்ளிக்கிழமைக்கு மேலே நீங்கள் எதை வேணாலும் செய்யலாம். இந்த நேரம் வீட்டில் இருக்கும் பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகளை பற்றி விவாதிப்பதை தவிர்ப்பது நல்லது. குடும்ப உறவுகள் பாதிப்புகள் வராமல் இருக்கலாம். அஷ்டமத்து சனி சில சமயம் விபத்து, பண நெருக்கடி, கடன், காவல்துறை, நீதிமன்றம் போன்றவற்றை திடீரென்று உருவாக்கிவிடும். கவனமாக இருப்பது நல்லது. 3ஆம் இடத்தில் கேது. இது இந்த வார கிரக நிலைகள். விநாயகப் பெருமான் அருளால், செல்வ கணபதியின் அருளால் எல்லா செல்வங்களும் உங்களுக்கு உண்டாகட்டும். வணக்கம் அண்ணா. வணக்கம். ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நம. இது காலபுருஷ தத்துவத்தின்படி 4வது ராசியான கடகம். இந்த கடகத்தில் தான் மனோகாரகனான சந்திரன் ஆட்சி பெறுகிறார். பொன்னவன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறுகிறார். பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இங்கு நீச்சம் பெறுகிறார். இந்த நிலையில இப்ப இந்த கடகத்துக்கு அஷ்டம சனியும் அஷ்டம சந்திரனும் ஒன்னா இருக்குது. பிளஸ் இந்த கடகத்துக்கு குரு கேது இந்த இரு கிரகங்களும் 4ஆம் இடத்தில் கூடியிருந்தால் இந்த ஜாதகருக்கு எத்தகைய ஒரு நல்ல பலனை இந்த ஜாதகர் பெறுவார்? சுகஸ்தானத்தில். ஆமா, அதாவது நீங்க துளாராசியில் சொல்றேன். குருவும் கேதுவும் ஒன்றாக இருந்தால் அது கோட்டீஸ்வர யோகம் என்று சொல்வார்கள். அல்லது நீங்கள் உங்களுக்கு குரு தசை வந்தாலோ அல்லது கேது தசை நடக்கும்போது குரு புத்தி, குரு அந்தரம், குரு சூட்சம அந்தரம், இது போன்ற தருணங்களில் வெற்றிகளை கொடுக்கும். குருவும் கேதுவும் இணைந்திருந்தால் யோகங்களை கொடுக்கும் கடகராசி நேயர்களுக்கு. இப்பொழுது கடகராசியை பொறுத்த மட்டில் குருவும் கேதுவும் ஒன்றாக இல்லாவிட்டாலும் குருவின் பார்வை தைரியஸ்தானத்தின் மீது, 3ஆம் இடத்தின் மீது குருவின் பார்வை. அதனால் நிறைய
நன்மைகள், பண வரவுகள், தன வரவுகள், அறிவு மூலமாக கேது பகவான் வந்து மோட்சகாரகன் நல்ல ஒரு ஆன்மீக சம்பந்தமான உங்கள் எண்ணங்கள் ஓடும். ஒரு பெரிய பெரிய மனசன் சொல்லுவாங்க இல்லையா, உங்களுடைய வார்த்தைகள் செயல்பாடுகள் எல்லாம் பெருந்தன்மையாக இருக்கும். செல்வ வரவுகள் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. அடுத்து குருவின் பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தின் மீது, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மீது. கடகராசினியர்களுக்கு குழந்தைகள், பிள்ளைகள் மூலம் பிரச்சனைகள் இருந்தால் அவைகள் எல்லாம் சரியாகக்கூடிய நல்ல நேரம். பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகவில்லை என்று தாய் தந்தையர்கள் இருந்தால் என்றால் இந்த நேரம் திருமணம் நடத்தி வைத்து பேர குழந்தைகளை பார்க்கக்கூடிய நல்ல நேரம். அந்த வயதில் இருப்பவர்களுக்கு கடகராசி அதாவது இளம் வயதினராக இருந்தால் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, அதாவது நல்ல வேலை கிடைக்கக்கூடிய நல்ல நேரம் இது. பணம் வரவு உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். 4 கிரகங்கள் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் கோட்டீஸ்வர யோகம் என்று கூட சொல்லலாம். அஷ்டமத்து சனி தான். இப்போ வந்து நல்லது இருக்கும் நிறைய, கெட்டது ஒரு பக்கம் நான் இருக்கேன்னு சொல்லி இருக்கும். நீங்கள் கெட்டதுக்கு, அதாவது ஒரு நோய் வந்துடுச்சுன்னா எப்படி டாக்டர்கிட்ட போயிட்டு டாக்டர் போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோமோ, அதே மாதிரி அஷ்டமத்து சனிக்கு சனீஸ்வர பகவான் பாதத்தில் போயிட்டு சரணடைஞ்சு உங்கள் தோஷம் விலக தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து, அதன் பிறகு மகாவிஷ்ணு பெருமாளுக்கு சனி தோஷம் இருந்தால் மகாவிஷ்ணு பெருமாளை வழிபட்டால் சனி தோஷங்கள் நீங்கும். பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை செய்வதன் மூலமாக தோஷங்கள் நீங்கும். அடுத்த கொஸ்டின். ஒரு சிம்மராசி கடகராசி, கடக லக்னம், இந்த இடத்துல பிறந்தவர் வந்து ஒரு சொத்து விற்பனைக்காக தன்னுடைய பத்திரத்தை கொண்டு போயிருக்காரு. எல்லாம் செக் பண்ணி எல்லாம் முடிஞ்சிடுச்சு. கடைசி நேரத்தில் இந்த பத்திரத்தில் பாதி பத்திரத்தை காணோம், நான் உங்ககிட்ட ஃபுல்லாக தான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு பையர்கிட்ட கொடுத்துருக்காருங்க. இவர் வந்து இதை பாதி வந்து அவர் எடுத்து வச்சுட்டாரு. அட்வான்ஸ் என்கிட்ட கொஞ்சம் தொகை தான் கொடுத்தாரு, பாதி தொகை லாக் ஆகிடுச்சு. இது என்னுடைய மனசை கொஞ்ச நேரத்தில் மனம் கலங்கி போய் இந்த பத்திரம் எங்கே போச்சுன்னு தெரில. இதனால் வந்து எங்கள் அப்பா வந்து ஐசியூவில் அட்மிட் ஆகிட்டாரு, ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. சொத்துடைய உரிமையாளர் என்னுடைய தந்தை தான். இந்த அஷ்டம சனி எங்களை வந்து கண்டிப்பா ரொம்ப பெரிய சிக்கலை மாட்டி விட்டுடுச்சு. உண்மை நிறைய தவறுகள் நடக்கும், மிஸ்டேக்ஸ் நிறைய நடக்கும். நம்மளை அறியாம நம்ம எல்லாம் தெளிவாகத்தான் இருப்போம். இப்போ பத்திரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது தான் தாய் பத்திரம் கொடுக்கணும். இல்ல அவர் வக்கீல் கொண்டு வாங்கன்னு சொன்னாங்களா, அதை கொண்டு வந்து எதுக்கு கொஞ்ச நேரத்துல மதி மயங்கி போச்சு. அதுதான் இது போன்ற சந்திராஷ்டமம். சனி பகவான் வந்து அதாவது 27 நட்சத்திரங்கள் 12 ராசிகளுக்கும் சனி பகவான் மிக மிக முக்கியம். சனினாலே பயந்து ஓடுவாங்க, ஐயோ சனியா. கடகராசிக்கு ஆல்ரெடி 8ஆம் இடமே சனி பகவான் தான் ஆட்சி பெற்று உள்ளார். அதனால வந்து அந்த சனி பகவானை வழிபடுவதன் மூலமாக அந்த தவறுகள் எல்லாம் சரியாகக்கூடிய அருளை சனீஸ்வர பகவான் அருள்வார். அதனால சனீஸ்வர பகவான் ஸ்லோகங்கள் சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். தெரியாதவர்கள் சொல்றேன். ஓம் காகத் வஜாய வித்மகே கட்க ஆஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதியாத், இது சனி காயத்ரி. அல்லது ஓம் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மாத்தாண்டம் சர்வ சம்பூதம் தம் நமாமி சனிச்சரம். இது போன்ற சனி ஸ்லோகங்கள் நிறைய இருக்கு. எதுவுமே தெரியலனா இந்த சனி ஸ்லோகங்கள்லாம் சொன்னாதான் கடவுள் அருள் புரிவார் என்பது அர்த்தம் அல்ல. நீங்கள் வந்து நமக்கு மந்திரங்கள் என்பது நமக்கு தேவையான கடவுளை புகழ்ந்து பாடி அவர் பாதத்தில் நான் சரணடைஞ்சிருக்கேன், இந்த லோக ரட்சகன் நீங்கள் தான், இந்த உலகத்தை காக்கக்கூடிய தெய்வம் நீங்கள் தான், உங்ககிட்ட நாங்கள் சரணடைஞ்சிருக்கோம், நீங்கள் படைத்த எங்களுக்கு எந்த தீங்கும் எங்களுக்கு கொடுக்காமல் நன்மைகளை செய்யும்படி நம்ம சொல்கிறது தான் அந்த மந்திரம். மந்திரங்கள்லாம் பெரிய ஒரு மிகப்பெரிய ரகசியங்கள்லாம் கிடையாது. சமஸ்கிருத மொழி தான் மந்திரம். அதை வந்து இப்போ நம்ம தமிழில் பாட்டு நிறைய தேவாரம் திருப்புகழ் நிறையா இருக்கு இல்லையா, அது வந்து சமஸ்கிருதம் அவ்வளோதான். தவிர அது சொல்கிறதுனால அது ஒரு சூட்சமும் அதில் ஒரு ரகசியமெல்லாம் இருக்குதுல இல்லை. மந்திரம் சொல்வதன் மூலம் மனதை ஒருநிலைப்படுத்துகிறோம். கடவுள்கிட்ட வந்து நம்ம கேட்டுன்னே இருந்தால் நம்ம கொடுப்பார். ஒன்றும் இல்லை, ஒரு சொந்தக்காரங்க இருக்காங்க, உங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்குது, கடன் இருக்குது,
இது ஏதோ ஒரு பணம் தேவைப்படுது, ஒரு சும்மா ஒரு 10,000 ரூபாவோ 10 லட்சமோ 1 லட்சமோ, நீங்கள் எந்த ஸ்டேட்டஸில் இருக்கீங்களோ, இல்லை 5,000 ரூபா எவ்வளவோ, அந்த பணம் வந்து வேணும்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட போய் நம்ம கேட்கும் பொழுது நம்ம வந்து அவங்ககிட்ட மன்றாடி எப்படியாவது எனக்கு உதவி பண்ணுங்க, நான் வந்து திரும்பி கொடுத்துட்றேன், எனக்கு இந்த இடத்துலேருந்து பணம் வரணும், அதை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி, எனக்கு வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இவங்க இருக்காங்க, அந்த ஹாஸ்பிட்டல் பணத்துக்காக கேட்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்வதை அவங்களுக்கு வந்து அவங்களுக்கே இரக்கம் வரும்படி பேசினால் எப்பேற்பட்ட கல் நெஞ்சனும் கரைவான். அப்போ அந்த பணத்தை கொடுப்பாங்க. அதே போல் தெய்வத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா, நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன், என் நிலைமை மாற்றி ஆகணும், என்னுடைய பெண்களுக்கு திருமணம் செய்யணும், என்னோடய பையனுக்கு திருமணம் செய்யணும், எனக்கு மனைவிக்கு உடம்பு சரியில்லை, உடம்பு குணமாகணும், எனக்கே உடல்நலம் பிரச்சனைகள் இருக்குது, அந்த உடல்நலத்தெல்லாம் நீங்கள் குணமாக்கணும், நான் நல்லா இருந்தால் தான் ஓடி போய் உழைக்க முடியும். சனீஸ்வர பகவானுக்கு உழைப்பாளிகளை பிடிக்கும். இப்படி தவறான பாதையில் செல்பவர்களுக்கு தான் சனீஸ்வர பகவான் அவர் வந்து கெடு பலன்களை கொடுப்பாரே தவிர, நேர்வழியில் சென்று உழைத்து தன்னுடைய வேர்வை நெத்தி வேர்வை நிலத்தில் செந்துவாங்க சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தன்னுடைய வேர்வை உழைப்புக்கு வந்து அவர் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். இந்த நேரம் அஷ்டமத்து சனி தாக்கம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிறீங்க சார் 11ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்குது, நான் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே காசு இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய வீட்டில் என் கணவன் மனைவி பொண்டாட்டி புருஷன் போட்டு பிரச்சனை, பிரிஞ்சு இருக்கேன் சார், வண்டி இருந்தது சார், அந்த வண்டி கூட பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு இன்ஜினில் ஃபால்ட் ஆகி போச்சு, அது ஒரு 2,000-3,000 செலவாகும், நீங்கள் நடந்தே வரும் சார். இதெல்லாம் நிஜம், நாம் சொல்வதெல்லாம் அன்றாடம் ஒவ்வொருவர் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள். இது போன்ற நேரங்களில் அஷ்டமத்து சனி நேரங்களில் உங்கள் சுயஜாதகம் வலிமை இல்லை என்றால், நல்ல திசைகள் நடக்கவில்லை என்றால், அந்த திசை பாதகமான மாரகாதிபதி திசை அது போன்ற திசைகள் நடக்கும் பொழுது அந்த ஒரு சூழ்நிலைகளை அனுபவிக்க வேண்டியிருக்கும். எந்த நல்ல நேரம் வந்தாலும் அந்த திசை இருப்பதால் நல்லதை அந்த கிரகங்கள் கொடுப்பதை இந்த திசைகள் கெடுத்துவிடும். ஆனால் திசை நல்லா இருக்கவங்களுக்கு அஷ்டமத்து சனியும் ஒன்றும் செய்யாது, 7 சனியும் ஒன்றும் செய்யாது, எந்த சனியும் ஒன்றும் செய்யாது, ஜென்ம குருவும் ஒன்றும் செய்யாது. இப்போ கடகராசிக்கு 4 கிரகங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. பதவி நீங்கள் கூடுதலாக பொறுப்பு உங்களுக்கு வரும். அரசியலில் இருந்தீங்கன்னா நீங்கள் வின் பண்ணக்கூடிய, அதாவது ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் கடகராசியர்களுக்கு. சனி தாக்கத்தை குறைக்க சனி கொடுக்கக்கூடியவர். அரசியலில் போய் ஒருத்தர் வந்து அரியணையில் ஏறுறாங்கன்னா அதுக்கு சனி பகவானோட அருள் வேண்டும். சனி பகவானோட துர்பார்வை இருந்தால், அந்த கொடூர பார்வை இருந்தால் அந்த இடமே அப்படியே பஸ்மமாயிடும். ஆனால் சனீஸ்வர பகவானுடைய அருள் கடாட்சம் இருந்தால் நிச்சயம் நன்மை நடக்கும். அதனால் அஷ்டமத்து சனி நன்மையே செய்யட்டும் என்று நீங்கள் கடவுளை வேண்டிக் கொண்டு உங்கள் முயற்சிகளை செய்யுங்கள், வெற்றி உண்டாகும். அடுத்த ஒரே ஒரு கேள்வி. ஒரு பெண் நேயர் 28 வயசு ஆகுதுங்க எனக்கு. என்னுடைய கணவர் வந்து புனர்பூச நட்சத்திரம். எனக்கு குழந்தை பிறந்து 8 வருஷமா நானும் என் கணவரை பிரிஞ்சிருக்கிறோம். எனக்கு ஒரு சின்ன ஒரு கோயில் சைடான ஒரு விஷயத்த எங்கள் வீட்டில் சொன்னாங்க. ராமபிரானும் புனர்பூச நட்சத்திரம் தான். அவரும் வந்து தன்னுடைய குழந்தை பிறந்ததுலேருந்து 8 வருஷமா பிரிஞ்சிருக்காரு. அதே போல் உனக்கும் அந்த மாதிரி ஆச்சு. தெய்வத்துக்கும் இது போல் நடந்திருக்கு, எங்களுக்கு இது போல் நடந்திருக்கு. ராமபிரான் புனர்பூச நட்சத்திரம் சொல்கிறாங்க. 8 ஆண்டுகளாக என் குழந்தை பிறந்து நான் பிரிஞ்சிருக்கேன் சார். அது வந்து புனர்பூசம் நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 10 கோடி பேர் இருப்பாங்க. 10 கோடி பேருக்கும் இது மாதிரி நடக்காது. ராசி எனக்கு ஒரே ராசி நடக்குது சார். எங்கள் ராசியை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரே டேட்டில் பிறந்திருக்கோம். எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தரும் அவங்க வீட்லேயும் அதே டேட்டில் தான் பிறந்தாங்க, நானும் அந்த டேட்டில் பிறந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் லக்னங்கள் மாறும். லக்னங்கள் மாறும்போது பாவங்கள் மாறும். பாவங்கள் கிரகங்கள் அமைப்புகள் மாறும். அப்படி மாறி இருக்கும்போது அந்த கிரக அமைப்புகள் தான் அவங்களுக்கு அது போன்ற வனவாசம் அது போலாம் ஏற்படுமே தவிர, புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் ஓஹோன்னு இருக்கவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, அதெல்லாம் நம்ம கணக்கு எடுத்துக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா புனர்பூசம் குருவோட ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம். அவர்கள் புனர்பூசம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்பீரமாகவும் அதாவது அடுத்தவர்கள் ஆளுமைக்கு இவர்கள் அடிபணிய மாட்டார்கள். கடகராசியர்கள் அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் அவங்களுக்கு ஒன்று இருந்திருப்பாங்க. அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம் உள்ளவர்கள். எளிதாக அடுத்தவர்கள் சொல்வதை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அடுத்தவர்களுடைய பேச்சு அவங்க எடுக்க மாட்டாங்க. அதுதான் அவங்களுடைய சிறப்பு. அது எடுக்காமல் இருப்பவர்களுக்கு சுயமாக நல்லதை நினைத்து நல்லதை சிந்தித்து செய்பவர்களுக்கு வெற்றி உண்டாகும். புனர்பூச நட்சத்திரம் குரு பகவானை எந்த நாளும்
திருச்செந்தூர் குரு பகவான், ஆலங்குடி குரு பகவான், நீங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும், அதுக்கெல்லாமே வந்து மகான்கள் இருக்காங்க இல்லையா, சித்தர் பீடங்கள்லாம் போய் சென்று வழிபடுவது உங்களுக்கு வந்து குருவோட ஆத்மாக்கள் உங்களை வாழ்த்தும் பொழுது உங்களுக்கு தோஷங்கள் நல்லா இருக்கும், தோஷங்கள் நீங்கி நன்மைகள் உண்டாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூச நட்சத்திரக்காரர்கள், அனுசம், அது பூசம், சனீஸ்வர பகவானின் ஆதிக்கம் பெற்ற கடகராசினியர்கள் ரொம்ப ஒரு அதிகப்படியான தைரியம் கொண்டவர்கள், எடுத்த விஷயத்தில் உறுதியாக நின்று அதில் ஜெயிக்கும் வல்லமை படைத்தவர்கள், தன்னுடைய கட்டுப்பாட்டில் தன்னுடைய கணவன், தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், தன்னை சார்ந்தவர்கள் இருக்க வேண்டும் என்ற குணாதிசயம் கொண்டவர்கள், அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம் கொண்டவர்கள் அந்த பூச நட்சத்திரக்காரர்கள். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானை வழிபடுவதன் மூலமாகவும் மகாவிஷ்ணு பகவானை வழிபடுவதன் மூலமாகவும் நன்மைகள் உண்டாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயில்யம் வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அருட்கடாட்சம் நிறைந்தவர்கள். புதன் நிறைய அறிவாளியாக இருப்பாங்க. கடகராசினியர்கள் ஆயில் நட்சத்திரக்காரர்கள் ஆயில் நட்சத்திரத்தை ஒதுக்கி எனக்கு வேணான்னு சொன்னால் அவங்கள மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுக்கிறவங்க யாரும் அதிர்ஷ்டத்தை வேணான்னு சொல்லி தூக்கி எறிகிறவங்க தான். அவங்க ஏதாவது தனக்குத்தானே சூனியம் வச்சுக்கலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஆயில் நட்சத்திரம் பெருமாளோட நட்சத்திரம், அது எப்படி தோஷமாகும்? புதன் பகவானின் நட்சத்திரம் தோஷமாகாது. அதனால ஆயில்யம் மகாவிஷ்ணு பகவானையும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதன் மூலமாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம், நலம் பெறலாம், யோகம் பெறலாம். கடகராசினியர்களுக்கு சந்திராஷ்டமம், வாகனங்களை மிக பொறுமையாக ஓட்டுங்கள். ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்வதன் மூலமாகவும், தன்வந்திரி பெருமாள் மருத்துவ கடவுள், அந்த கடவுளுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக உடல்நலம் சரியில்லாதவர்கள், சில பிரச்சனைகள் ஆரம்பமாக இருக்குன்னு சொல்லுவாங்க மருத்துவர்கள், அது ஆரம்பத்திலேயே அந்த பகவானை வழிபட்டு மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டீங்கன்னா குணமாகிவிடும். 2.25 நாள் சந்திராஷ்டமம் மிக அமைதியாக பொறுமையாக இருக்கலாம். கடன் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த சுக்கிர பகவான், சூரிய பகவான், குரு பகவான், புதன் பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார்கள். கடன் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ஒரு மனிதனுக்கு நிரந்தரமான நிலையான நிறைய வருமானங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருந்தால் அவர்களுக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் அதை அடைச்சிடலாம். ஆனால் வருமானம் எப்பொழுது தடைப்படுகிறதோ அப்போதான் ஒரு மனுஷன் வந்து ஆட்டம் கண்டுடுவான். கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி, கவனமாக இருங்கள். இப்போ இந்த அஷ்டமத்து சனி பாதிப்பிலிருந்து நீங்க மீண்டு வர குரு, சுக்கிரன், புதன், சூரியன் இந்த 4 கிரகங்கள் லாபஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு எந்த தசை நடக்கிறதோ அல்லது எந்த தசாபுத்தி நடக்கிறதோ இந்த 4 கிரகங்களின் தசை நடந்தால் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். கடகராசினியர்கள் அமைதியாக இருப்பது நல்லது. வெற்றிக்கான முயற்சிகள், உங்கள் மீது நம்பிக்கை வைத்து உங்கள் முயற்சியை தொடருங்கள், வெற்றி உண்டாகும். நன்றி, வணக்கம். சொந்த வீடு அமையப்பெறாதவர்களுக்கு ஒரு கோயில் ஒன்று இருக்குங்க. மகாபலிபுரத்தில் ஸ்தான சயன பெருமாள், நிலமங்கை தாயார், இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா சொந்த வீடு அமையும்னு சொல்லிட்டு இது சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் போய் பலன் கண்டிருக்காங்க. கடகராசினியர் அனைவருக்கும் மகாபலிபுரத்தில் அமைந்துள்ள நிலமங்கை தாயார், ஸ்தான சயன பெருமாள் அருட்கடாட்சம் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.